வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 128வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 636வது கேள்வி பாருங்கள். 2/5 ப்ளஸ் -2/5 = 0 எனில் இது எந்த பண்பை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன விளக்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். கூட்டலின் சமணி பண்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். கூட்டலின் சமணி பண்புனா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜீரோவை பார்த்த உடனே இந்த சமணி பண்பு வச்சு போட்டுருவோம், கிடையாது. இப்போ 2/5 இருக்குது அப்படின்னா அது கூட இதே மாதிரி 0வை ஆட் பண்ணி ஆன்சரும் 2/5ன்னு வந்திருக்கு அப்படின்னா அந்த பண்புக்கு பேர் தான் கூட்டலின் சமணி பண்பு. எந்த ஒரு நம்பர் கூடயும் 0வை ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கூட்டலின் சமணி பண்பு. அப்போ இது 0வை ஆட் பண்ணி அவங்க போடல, இது கிடையாது. கூட்டலின் எதிர்மறை பண்புனா 2/5, இதோட கூட்டல் எதிர்மறை அப்படின்னா -2/5. அது ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர் 0 வரும். அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் கூட்டலின் எதிர்மறை பண்புங்கிறது தான். பெருக்கலின் சமணி பண்புனா என்ன அர்த்தம்னா, 2/5 பெருக்கல் சமணி 1, 1ஆல் பெருக்கினா அதே ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதுதான் பெருக்கலின் சமணி பண்பு. இங்கே இதுவும் கிடையாது, பெருக்கல அவங்க. பெருக்கலின் எதிர்மறை பண்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2/5 அதோட தலைகீழியான 5/2ஆல் பெருக்குனா பெருக்கல் சமணி 1 கிடைக்கிது பாருங்கள். ஏன்னா கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். அதுதான் பெருக்கலின் எதிர்மறை பண்பு. இது 4க்கு விளக்கம் தெரியுதுங்களா. கூட்டலோட சமணி பண்பு, பெருக்கலோட சமணி பண்புனா என்ன, அதே மாதிரி கூட்டலுக்கும் பெருக்கலும் எதிர்மறை பண்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க இந்த 4 ஆப்ஷனை எதை யூஸ் பண்ணி கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் பாருங்கள். அடுத்து 637, 3/4 மற்றும் 4/5 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள ஒரு விகித முறு எண்ணு கேட்டிருக்காங்க. இப்போ 3/4, 4/5 ரெண்டுத்துக்கும் பகுதி சமமாக இருந்தால் தான் நம்ம இடையில இருக்க ஏதாவது ஒரு நம்பரை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 4ஆல் இங்கே இந்த நம்பரையும் இந்த 5ஆல் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3/4 மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3×5 15 4×5 20. அதே மாதிரி 4/5 இங்கே கீழே இருக்கிற 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4×4 16, 5×4 20. இப்போ மேலே பாருங்கள், கீழே ரெண்டுமே சமமாகிடுச்சு. மேலே 15 16ன்னு அடுத்தடுத்த நம்பராக இருக்குது, நடுவில் இருக்கிற நம்பரை சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கிறேன் 2 நம்பரையும். 5×2 30, 22 40. இங்கே 16×2 32, 22 40. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் சொல்ல முடியும் பாருங்கள். ஏன்னா கீழே ரெண்டுமே சமமாக இருக்குது. மேலே 30 32, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற நம்பர் 31. ஸோ ஆன்சர் 31/40. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பகுதியை சமமாக்கிட்டு ஏன் நம்ம இங்கே கூட 2ஆல் பெருக்கணும்னா, கீழே இவங்க எல்லாத்தையும் 40 வச்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதே கொஷினில் கீழே 60 வச்சு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மொத்தம் 3ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் என்ன வருதுன்னு சொல்லியிருப்போம். புரியுதுங்களா? அடுத்ததாக 638, முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிஇஎஃப்பில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஏபி ஈக்குவல் டு டிஇ, பிசி ஈக்குவல் டு இஎஃப் எனில் இவை டேஷ் அடிப்படை கொள்கையின்படி சர்வசமம். நம்ம ஏற்கனவே 8th மேத்ஸ் புக்கை பார்க்கும்போது அதில் வடிவியல் டாபிக் சொல்லும்போது இதை பற்றி சொன்னோம் பாருங்கள். ஒரு ஆங்கிள் வந்திருக்கு, 2 சைடு வந்திருக்கு, கரெக்டாக? அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டினா, எஸ்ஏஎஸ், சைடு ஆங்கிள் சைடு, பக்கம் கோணம் பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி படி இது சர்வசமம். சரிங்களா? அடுத்ததாக 639, 6x² -x -15 காரணிகள் 2x + 3 மற்றும் டேஷ். இதுக்கு பாருங்கள், இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம 2 விதத்தில் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஒன்று மெத்தடாக, ஏற்கனவே ஃபேக்டரைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம், அதை வச்சு சொல்லலாம். ஆப்ஷன் வந்து சொல்லலாம். நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா இந்த 6ஐயும் 15ஐயும் பெருக்கணுன்னா 6 5 90, மைனஸ் இருக்கிறதால -90. அப்போ 2 நம்பரை பெருக்குனா -90 வரணும், கூட்டினா இங்கே நடுவில் இருக்கிற -1 வரணும். 90 எப்படி பிரிக்கலாம்? 9/90. கீழே மைனஸ் இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அடுத்தது x² கீழே என்ன இருக்குது? 6. அதை 2 இடத்துலையும் கீழே போட்டுக்கிறோம். 3 6 3 9. இங்கே 2ஆம் வாய்ப்பாடு 2 6 2 10. அப்போ எழுதும்போது கீழே இருந்து மேலே எழுதணும். 2x + 3 இன்ட்டு 3x - 5. இது 2 தான் இது 3x - 5. புரியுதா? இது 2 தான் இதோட காரணிகள். அவங்க 2x + 3 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொன்று வராதது 3x - 5, அதுதான் இதோட காரணி. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும், இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்றதை நம்ம ஃபேக்டரைசேஷன்னு தனியாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கனாலே இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு மெத்தட். இது என்னென்னா மெத்தடாக போட்டு அதிலிருந்து நம்ம இன்னொரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லாமல் ஆப்ஷன் வந்து முடியுமா சார்
அப்படின்னா முடியும். ஃபஸ்ட் நம்பர் இங்கே பாருங்கள் 6 இருக்குது. இதில் அவங்க ஃபஸ்ட்டு 2 கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிறதுல எந்த ஃபஸ்ட் நம்பரை பெருக்குன்னா 6 வருதுன்னு பார்த்தீங்கன்னா போதும். பாருங்கள் 3 2 6 3 2 6 வரும். 2 10ன்னு வந்துடும். அப்போ இது கிடையாது. சரிங்களா? ஸோ இது கிடையாது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 4ன்னு வந்துடும். ஸோ இதுவும் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரணும். லாஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே -15ன்னு இருக்குது. இந்த 3 கூட லாஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 3 5 15 மைனஸ் இருக்கிறதால -15. இது 3 5ன்னு போட்டிங்கன்னா +15ன்னு ஆகிடும். ஸோ இது கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் எது தான் அப்படின்னா 3x - 5 தான். நம்ம புரியுதா? இப்படியும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 640. கீழ்காணும் கூற்றுகளுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இரு இயலெண்களின் கூடுதல் ஒரு இயல் எண். ஆமாம், இப்போ 2 + 3 2யும் 3யும் கூட்டுறோன்னா 5. அதுவும் ஒரு இயலெண் தான். நீங்கள் எந்த 2 இயலெண் எடுத்து கூட்டினாலும் இயலெண் தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண். ஆக்சுவலாக இது தப்பது. இந்த 2 விகிதமுறு எண்களை கூட்டுறோம் அப்படின்னா அவங்க என்ன கிடைக்கும்னு இருக்காங்கன்னா விகிதமுறா எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. அதுவும் என்னவா தான் கிடைக்கும் அப்படின்னா ஒரு விகிதமுறு எண் தான் கிடைக்கும். 2 விகிதமுறு எண்களை கூட்டுறோன்னா கண்டிப்பாக ஒரு விகிதமுறு எண் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இரு இயல்களின் கழித்தல் ஒரு இயல் எண்ணாகவே இருக்கும். கிடையாது. இப்போ இதே 2 இயல் எண் 2யும் 3யும் எடுத்துக்கிறேன். 2 - 3னா -1. -1ன்றது இயல் எண் கிடையாது பாருங்கள். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்தது இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் விகிதமுறு எண். ஆமாம், 2 விகிதமுறு எண்களை கழிக்கிறோம். இப்போ 1/2 2/3 நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 2 விகிதமுறு எண்களை கழிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் என்னவாக தான் இருக்கும்னா விகிதமுறு எண்ணாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அவங்க ஆக்சுவலாக இங்கே விகிதமுறு எண்ணு கொடுத்துருக்கணும். தெரியாமல் விகிதமுறா எண்ணு கொடுத்துட்டாங்க. எப்படி பார்க்க போனாலும் இதில் எது தவறானதுன்னும் போது 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நம்ம புரியுதுங்களாம்மா? சரியா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷினாகவும் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 129வது நாளுக்கான கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் எக்ஸாம் ரொம்ப டைம் நெருங்கிடுச்சு பாருங்கள். இன்னொரு 3-4 நாள் தான் இருக்குது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடி சிலர்லாம் வந்து டாபிக் வைஸாக கேட்டிருக்கீங்க. நம்ம முன்னாடி எல்லாமே டாபிக் வைஸாக போட்டிருக்கோம். தனி வட்டி, கூட்டு வட்டின்னு எல்லா டாப்பிக்குமே டாபிக் வைஸாக வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாமல் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன 1700 சில்லற போஸ்டிங்கோடு சேர்த்து இன்னொரு 1000 போஸ்டிங்கை கூடுதலாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது இன்னும் கூட அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். அப்போ அப்படின்னும் போது நம்பிக்கையோடு படித்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் அடுத்த கேள்வி 641. 19^4 என்பதன் விரிவாக்கத்தில் 1ஆம் இடத்தில் அமையும் இலக்கம். 642. π/2 + 2y சுற்றளவாக கொண்ட கால்வட்ட கோண பகுதியின் வட்டத்தின் ஆரம். 643. கீழ்காணும் கூற்றுகளுள் எது தவறானது? ஒவ்வொரு முக்கோணமும் ஒரு பலகோணமாகும். ஒவ்வொரு சமபக்க முக்கோணமும் ஒரு ஒழுங்கு பலகோணமாகும். ஒவ்வொரு செவ்வகமும் ஒரு பலகோணமாகும். ஒவ்வொரு சாய் சதுரமும் ஒரு ஒழுங்கு பலகோணமாகும். சரிங்களா? அடுத்ததாக 644. ஒரு நாற்கரத்தினை வரைய குறைந்தபட்ச தேவை 3 பக்கங்கள் ஒரு மூலைவிட்டம், 3 பக்கங்கள் ஒரு கோணம், 4 பக்கங்கள் 4 பக்கங்கள் ஒரு கோணம். இது 4ல் எதுன்னு சொன்னால் போதும். 645. கீழ்காண்பவைகளில் எது ஒரு ஈருறுப்புக்கோவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களாம்மா? ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.